கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே மறுபடியுமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் தந்து வருகிற உற்சாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த காணொளிகளை நீங்கள் கண்டு மகிழுங்கள். ஆண்டவரோடு நெருங்கி சேர இது உங்களுக்கு நிச்சயமாய் உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே,
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நாம் அழகான ஒரு பாடலை பாடினோம் அல்லவா? கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? இங்கே நாம் 3 காரியங்களை அவரை குறித்து சுருக்கமாய் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, பரிசுத்தத்திலே அவருக்கு ஒப்பானவர் நிகரானவர் யாரும் இல்லை. அதைத்தான் நாம் இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். லேவியராகமங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதனுடைய பின்பகுதி, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரிடத்திலே ஒரு குறையும் காண இயலாது. ஆண்டவர் தைரியமாய் கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் உங்களில் சொல்ல இயலும் என்று. பாவமல்லாத தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அதைத்தான் இங்கே அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தத்திலே அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு தேவர்கள் என்று சொல்லப்படுகிற யாரை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லோரையும் ஆராய்ந்து பாருங்கள். யாரை வேண்டும் என்றாலும் ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்தம் என்பது கர்த்தர் ஒருவரை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இரண்டாவதாக, அவர் துதிகளில் ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. துதிக்கு பாத்திரர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் நாம் பார்ப்போம் என்றால் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று தாவீது ஆண்டவரை குறித்து பாடுகிறார். சங்கீதத்திலே அநேக சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டது. அவர் இங்கே சொல்லுகிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரர். ஐயா, ஒரு மனிதனை துதிக்க வேண்டும் என்றால் அல்லது தெய்வத்தை துதிக்க வேண்டும் என்றால் தகுதி உடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அந்த துதிக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய சர்வ வல்லமையுடைய தேவன் துதிக்க
துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. வேதம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, நாம் துதிக்கிற பொழுது வல்லமை அது நல்லது என்று சொல்லுகிறது. அப்ப துதிக்கு பாத்திரராகிய சர்வ வல்லவரை நாம் துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவர் அற்புதம் செய்கிறதில் அவரை போல ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. அவரை போல யாரும் அற்புதம் செய்ய இயலாது. நான் அதை வேதத்திலிருந்து ஒரு பகுதியின் மூலமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே லாசரு என்று ஒரு மனிதனை குறித்து, மரணத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் மிகவும் அன்பாய் நேசித்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம், அந்த சகோதரன் நோய்வாய்ப்பட்டு மரித்து போகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். அவர் வந்து சேர 4 நாட்கள் ஆயிற்று. அதற்கு முன்பதாக மரித்து போன இந்த மனிதனை அடக்கம் செய்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை மிகவும் அதிகமாய் நேசித்திருந்தார். அந்த குடும்பத்தார் இவர் மேலே மிகவும் நம்பிக்கையாக இருந்தார்கள். உடனே இயேசு வந்திருப்பார் என்றால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவருடைய சகோதரிகள் விசுவாசித்தார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த பிள்ளைகளை துயரத்தில் விடவில்லை. அவர் வந்து கல்லறைக்கு முன்பாக சென்றார். அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையில் அந்த மனிதனுடைய அந்த கல்லறைக்கு முன்பதாக நின்று மற்றவர்களிடத்தில் சொன்னார்கள், கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க. குறிப்பாக அவனுடைய சகோதரி சொன்னாள், இயேசுவே 4 நாட்கள் ஆயிற்று ஆண்டவரே, நாருமே அந்த சரீரம் இன்றைக்கு நாற்றம் எடுக்குமே என்று அந்த சகோதரி வேதனைப்பட்டாள். அங்கே அவர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பினார். அந்த சகோதரியிடத்தில் சொன்னார், மரியாளே, நீ விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறாயா என்று. அவள் அதை ஒப்புக்கொண்டாள். ஆண்டவர் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். கல்லை புரட்டினப்பட்ட பொழுது அங்கே லாசருவாய் அந்த மனிதனை லாசருவை குறித்து, லாசருவே எழுந்து வெளியே வா என்றார். சத்தத்தை கேட்ட அந்த சரீரத்திலே ஜீவன் பெற்று லாசரு வெளியிலே வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அற்புதத்திலே அவருக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. ஆகவே தான் நாம் பாடுகிறோம் இல்லையா? பாடலை பாடும் பொழுது செங்கடலை நீர் பிளந்தீர் என்று பாடினோம். அதுவும் ஒரு அற்புதம். ஏராளமான அற்புதங்கள் அவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டாரா? எந்த காரியத்தை அற்புதத்துக்காக நாம் இன்றைக்கு காத்திருக்கிறோம், எப்பேற்பட்ட அற்புதத்துக்காக நாம் காத்திருந்தாலும் ஆண்டவர் அந்த அற்புதத்தை நமக்கு செய்கிறது லேசான காரியம். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டும் என்று கேட்போமா? ஜெபிப்போம்.
உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஐயா. ஆமா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்விலே பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், எங்களை துதிக்கு ஆண்டவரே அப்பா, எங்களை துதிக்க செய்கிற தேவன், அற்புதத்தை காண செய்கிற தேவன். இந்த நாளிலும் கூடப்பா, நானும் எங்களோடு இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதத்துக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே எங்கள் வாழ்விலே ஆண்டவரை தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை அற்புதமாய் நீர் நடத்துகிறதுக்காக, ஆண்டவர் தடைகளை நீக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்தும், அற்புதங்களை காண செய்யும். நீர் செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அற்புதத்துக்காய் காத்திருங்கள், தைரியமாயிருங்கள். மற்றவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தவரை இதை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.